இன்றைய தினம் பாடசாலை சென்ற மாணவர்களுக்கு பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் எதுவும் இடம்பெறவில்லை. இதன் காரணமாக மாணவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். பதுளை பசறை கல்வி வலயத்திற்குட்பட்ட பசறை மேதுப்பட்டியல்ல டிவிஷன் இலக்கம் 4 அமைந்துள்ள பதுளை காயத்ரி தமிழ் பாடசாலையின் மாணவர்கள் இன்று பாடசாலை இல்லாத காரணத்தினால் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மாற்று பாடசாலைக்கு வசதிகள் செய்து தருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்த போதிலும் இதுவரை எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உரிய அதிகாரிகள் இவ்விடயத்தில் கவனம் செலுத்தி தற்போது உள்ள பாடசாலைக்கு பதிலாக மாற்று இடங்களை வழங்கி மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் தடைபடாமல் நடைபெற உதவ வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலையில ஸ்கூலுக்கு 6:30 மணிக்கு பிள்ளைகளை அனுப்பிட்டோம். சரியா அனுப்புனவர் டிரான்ஸ்போர்ட் தரேன்னு சொன்னாங்க. பிள்ளைல பணியை போறதுக்கு அதுவும் ஒன்றும் கிடைக்கல. இப்போ எங்களுக்கு இந்த ஸ்கூலை வைக்க வேணாம்னு சொல்றாங்க. என்ன காரணம் தெரியும்? எம்பிஆர் ரிப்போர்ட் அதுன்னு கேட்கறாங்க. எம்பிஆர் ரிப்போர்ட்டும் இன்னும் இருக்கா இல்லையான்னு தெரியல. சேர்மா டீச்சர் மாதிரி யாரும் வரல, எல்லாம் அவங்க பணியை இருக்காங்க போல ஸ்கூல்ல. இப்போ எங்களுக்கு இது என்ன தெரியல. ஒருவேளை அரசாங்கத்தில் இந்த பிள்ளை குறவுனால இந்த ஸ்கூலை மூடுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இப்படி ஒரு பொய் கதை காய்க்கிறாங்களான்னு தெரியல. அதனால எங்களுக்கு அப்படின்னு இல்லாமல் இந்த ஸ்கூலை திறந்து தரதுக்கு இல்லாட்டி இங்கே ஒரு பில்டிங் ஒன்று செஞ்சு தர்றதுக்கு எங்களுக்கு இது ஒன்று பாருங்க. இப்போ மற்ற ஸ்கூல்லாம் உள்ள பிள்ளையெல்லாம் குறவா இருக்கு தானே. இப்போ அதனால அந்த ஸ்கூல்லாம் மூடலையே. இப்போ எங்கள் ஸ்கூலை மட்டும் மூட பார்க்குறீங்க. இது சரியான ஒரு பிள்ளையானது. எல்லாம் பார்த்து இந்த ஸ்கூலை திறக்கிறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. 2 பிள்ளைங்க இந்த வருஷம் ஆண்டு ஒன்றுக்கு அனுப்புகிறேன். பனி போகணும்னு சொல்கிறாங்க. எனக்கு பனியை அனுப்ப இயலாது. அப்படி எங்களுக்கு வருமானமும் இல்லை அனுப்புறதுக்கு. நாங்கள் இந்த ஓட்டு போட்டது இந்த ஸ்கூலை மூடுறதுக்கா நாங்கள் ஓட்டு போட்டோம். எங்களுக்கு இந்த பிள்ளைங்க அனுப்ப ஏற்கனவே இப்போ ஒரு பிள்ளைக்கு சுகமில்லை. எங்களுக்கு அனுப்ப இயலாது. தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த ஸ்கூலில் சரித்தாங்க. இல்லாட்டி கொடுக்குற பங்களாவை வாங்கி தயவு செஞ்சு வாங்கிட்டாங்க. நாங்களும் காலையில் 6:30 மணிலேருந்து வந்து நிற்கிறோம். 3 வீல் காசு தரேன். நாங்கள் 3 வீல் காசும் இல்லை. அப்படியே 3 வீல் காசு கொடுத்தாலும் ரோட்டை பார்க்குறாங்களா? ரோட்டு வெடிச்சு ரோட்டு உடஞ்சி மேலேருந்து பாறைகள் வர்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தானே மேமலைக்கு. அப்போ ரோட்டில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு நம்பி அனுப்ப இயலுமா? வாகனத்தில் அனுப்பினாலும் பாறைகள் வந்தால் என்ன செய்யும்? பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இறங்கி ஓட இயலுமா ரோட்டில்? அதனால எங்களுக்கு பணியை நாங்கள் முக்கியம். ஒரு கோட்டஸ் கேட்டால் அதையும் தாரதா தான் சொல்கிறாரு மேனேஜர். எங்களுக்கு அதை வாங்கி அழகாக துப்புரவு செஞ்சு அப்படி இல்லாட்டி எம்பிஆர் ரிப்போர்ட் எடுத்து நீங்கள் பாருங்கள் ஸ்கூலுக்கு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ஸ்கூலில் சேர்க்க இயலுமா? எம்பிஆர் ரிப்போர்ட் வரல தானே, வந்தாச்சுன்னு போய் சொல்ல இயலா தானே. உங்களால் முடிஞ்சா எம்பிஆர் ரிப்போர்ட் எடுத்து சொல்லுங்கள் இந்த ஸ்கூல் செய்ய இயலாது அப்படின்னு. இப்போ எம்பிஆர் ரிப்போர்ட் வராமல் நீங்கள் பணியை ஸ்கூல் ஸ்ரீ கணேசாவுக்கு வந்து வாங்கன்னா பிள்ளைங்களை கூட்டி எங்களுக்கு போவே இல்லாது. எங்களுக்கு சின்ன பிள்ளைங்க, நாங்களும் வேலை இல்லை, வீட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு வசதி பத்தாது. தயவு செஞ்சு எங்கள் இந்த ஸ்கூலை செய்யறதுக்கு ஒரு வழி வகுங்க. அப்படி இல்லாட்டி நாங்கள் மேனேஜர் தார கோட்டஸை எங்களுக்கு அவர் தாரங்கிறத வாங்கி செஞ்சு தாங்க. ஏன் சும்மா ஸ்கூல் ஸ்ரீ கணேசாவுக்கு வாங்கன்னு சொல்றீங்க? ஜனாதிபதிக்கு வணக்கம். இந்த ஸ்கூலை கட்டி கொடுத்தா நாங்கள் இந்த ஸ்கூல்லையே படிப்போம். திருவிழுக்கு காசு இல்லை, ரோட்டு உடஞ்சிருக்கு. திருவிழில் போவையும் எங்களுக்கு பயம். அதனால இந்த ஸ்கூலை கட்டி கொடுங்க.